சசிகலா தொடங்கும் பயணம் எதற்காக, யார் யார் அதிமுகவில் சேரலாம் என எடப்பாடியுடன் பேசியது யார், வாக்குறுதிகள் என்ன அப்படின்னு ஒரு புதிய கேள்வி கேட்கும் அளவுக்கு இன்று காலை ஏடுகளும் சரி, குறிப்பா அதில் அதிகமாக ஆங்கில ஏடுகளா சரி, இதை பெரிய விஷயமா போட்டிருக்காங்க. ஆனா சசிகலா ஒரு போன வாரமே ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. 90 விழுக்காடு இணைப்பெல்லாம் நான் முடிச்சிட்டேன், அடுத்து நான் சுற்றுப்பயணம் போக போறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்த உடனே எங்க இருந்து இவங்க சுற்றுப்பயணம் போக போறாங்க பதில் சொல்லாம இருந்தது. இப்பதான் அதை பற்றி வந்திருக்கு. அதாவது என்ன, யாருக்கு எதிராக கேட்டா திமுக எதிராக என்பதில் நிக்கிறாங்க. சரியா, ஜூலை 17ஆம் தேதி தென்காசி மாவட்டத்தில் தொடங்கி ஜூலை 20 வரை தென்காசி மாவட்டமா 3 நாள் தென்காசிக்கு போவதாகவும், நேற்றெல்லாம் மாலை மலர்ல தென்காசி மாவட்டத்தில் 4 நாட்கள் சசிகலா சுற்றுப்பயணம், 17ஆம் தேதி முதல் தொண்டர்களை சந்திக்கிறார் என்பதை ரொம்ப தெளிவா எடுத்து போட்டு, அங்க வக்கீல் பூசத்துறை தான் தலைமை தாங்கி அங்க ஒவ்வொருத்தரையும் குத்துக்கள் வளச செல்வத்தில் இருந்து சின்ன ஆனக்குட்டி பாண்டியன்ல இருந்து செந்தூர் பாண்டியன், ரமேஷ் பாண்டியன், இப்படி வரிசையா பேர்லாம் போட்டா அவர் தலைமையில காவல்துறையிட்ட அனுமதி வேற கேட்டிருக்காங்களாம். வர்றவங்களுக்கு எலத்தூர் விளக்குல சிறப்பான வரவேற்பு கொடுப்பதற்கு அந்த அளவுக்கு அப்ப அனுமதி கேட்டிருக்காருங்கிற ஒரு செய்தி வருது. இவங்க 16ஆம் தேதி இரவே ஆட்சி தர்மத்தை சேர்ந்தவர் தான் அந்த வக்கீல் என்ற அளவுக்கு அது ஒரு பக்கம் போனா 16ஆம் தேதி இரவே போயிருவாங்க, 17ஆம் தேதி வரவேற்பு எலத்தூர் விளக்குல கொடுக்குறாங்கிற ஒரு செய்தியும் வருது. இத்தனையும் நடக்கும் பொழுது ஆனா அந்த செய்தி எல்லோருக்கும் என்ன வெளியில பேரு, எடப்பாடி உடன்படவில்லை என சசிகலா சொல்லக்கூடிய ஒன்றிணைவுக்கு. அதனால் அவர் கீழே இறங்குறாரு, இனிமேல் நான் பொறுக்க மாட்டேன், நான் கீழே இறங்குவேன்னு அவங்க அறிவிச்சாங்க. அதை ஒட்டி அவங்க இறங்கி தொண்டர்களையும் பொதுமக்களையும் சந்திக்கிறாங்க, திரட்டுறாங்க. அப்ப இது எடப்பாடிக்கு எதிரானது என்பது போல ஒரு படம் வெளியே வருது. சரி, ஆனா இன்னொரு புறத்துல அதே நேரத்துல, அதாவது 8ஆம் தேதி இது வருது இந்த செய்தி. ஆனா அதே நேரத்துல எடப்பாடி நிறைய மாற்று கட்சி எடப்பாடி கட்சியோடு இணைவதாக ஒரு செய்தியும் வருது. இணையறாங்க. சேலத்துல ஓமலூர்ல இருக்கிற அதிமுக அலுவலகத்துல அந்த நிகழ்ச்சி நடக்க சரி நடந்தா அதுக்கு முக்கியஸ்தர்கள் வருவாங்கல்ல, மாஜி அமைச்சர்கள், அவங்க வந்திருக்கிறாங்க. வந்தா இரவில் சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள வீட்டுல எடப்பாடி தங்கி இருக்கும் பொழுது அங்கு செங்கோட்டையின் தலைமையில் வேலுமணி, தங்கமணி, ஏடுகள்ல வர்ற செய்தி என்னன்னா சி.வி. சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், கே.பி. அன்பழகன் அல்லது மாத்தி கே.பி. முனுசாமி என்பதாகலாம் வருதுன்னு வைங்க வெளியே. சரி, 6 பேர் போனாங்கன்னு வருது. ஆமா, மாஜி அமைச்சர்கள் 6 பேர் திடீர் பரிந்துரை. ஓபிஎஸ் சசிகலாவை சேர்க்க எடப்பாடி பழனிசாமி மறுப்பு அப்படின்னு செய்தி போடுறாங்க. ஆமா, சேலத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் பரபரப்புன்னு செய்தி ஒருங்கிணைத்து தீவிரம். எடப்பாடி பழனிசாமியுடன் மூத்த தலைவர் ஆலோசனை சேலத்தில் நள்ளிரவு வரை நீடித்ததுன்னு சாயந்தரம் 6 மணிக்கு புறப்பட்டு இரவு நள்ளிரவு வரை இந்த பேச்சுவார்த்தை நடந்துதான். அதுல குறிப்பாக சசிகலாவையும் ஓபிஎஸ்ஐயும் இணைத்துக் கொள்ளலாம் என்ற அளவுக்கு இவர்கள் எல்லாம் இந்த 2ஆம் பட்ச தலைவர்கள் எடப்பாடி சொல்வாக்கு செலுத்திய மாதிரி செய்தி. ஆமா, ஏன்னா இவங்க இணைப்பதன் மூலம் கட்சி வலுப்பெறும். பாருங்க, எம்பி எலெக்ஷன்ல ஒரு 25% வாக்கு கூட நம்ம வாங்கல, வாங்கியிருந்தா ஓகே, வாங்கல. அதனால நம்ம கட்சி இணைக்கிறது தான் ஒரே வழி. 2026 தேர்தல் என்றார். நீக்கப்பட்டவரை அதிமுகவில் சேர்க்க வலியுறுத்தல் பதில் கூறாத பழனிசாமி என்று சொல்லி போட்டு அண்ணா சாலையேடு போட அவர் பிடி கொடுக்கவில்லை அப்படிங்கிற செய்தி தான் அங்க இருந்து வருது. ஆனா ஆங்கிலேடு ஏபிஎஸ் செட் நோ அப்படின்னு வேண்டாம். ஒரு ஆங்கிலேயர் அப்படி போடுது, இன்னொரு ஆங்கிலேயர் எப்படி போடுறாங்க, எல்லோரும் சேர்றாங்க அக்டோபருக்குள்ள என்று இன்னொருத்தர் போடுறாங்களா? அது டிஸ்கஷன்ல சொல்றாங்க, அக்டோபர் 17ஆம் தேதிக்குள் சேர இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி. இத்தனையும் வரும்பொழுது என்ன நமக்கு வரக்கூடிய செய்தியில சரி, இவர் அமைதியாக இருந்தார், இசைவு கொடுக்கவில்லை என்ற மௌனத்திற்கு பின்னால் என்ன நடந்தது என்பது ஒரு கேள்வியா வருது. ஆனா அதே நேரத்துல இந்த ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒரு 3 பேர் வெளியே போனாங்க பாருங்க, அவங்க வேற 3 பேருக்கும் கடிதம் எழுதியிருக்காங்களாம். யாருக்கு? ஓபிஎஸ்க்கு, சசிகலாவுக்கு, எடப்பாடிக்கு இந்த மாதிரி ஒருங்கிணைப்பு தான் நல்லது அப்படின்னு. முக்கியமே விகேஎஸ் தான் வைங்களேன். சரி, விகே சசிகலா என்பதுல இருந்துதான் பார்க்கணும். அதை என்ன மற்றவங்க ஐயோ பாவம்
ஆனா அவர்கள் ஏற்கனவே பேச்சுவார்த்தையில் இருக்கிறார்கள் எடப்பாடி செய்தியை ஒரு 4 முறை நம்ம சொல்லியிருக்கோம். அது யார் மூலம் நடத்தினார்கள் என்பதுதான் வெளியே வராத செய்தியாக கிடைச்சிருக்கு. சரி, அதாவது சசிகலாவுடைய கணவராக இருந்த மறைந்த மா நடராஜனுடைய தம்பி மா ராமச்சந்திரன் எம்ஆர் அழைப்பாங்களா அவங்க வெளியில அந்த எம்ஆர் அவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. அவர் ராஜேஸ்வர ரோட்ல இருக்கக்கூடிய ஜேபி அவென்யூல இருக்கட்டார். அவருடைய மகன் மருது அமெரிக்காவை படித்து விட்டு வந்தவர். அவர் குடும்பத்தினுடைய பொறுப்பை எடுத்து விகேஎஸ்க்காக வேலைகள் செய்கிறார் என்ற செய்தி வந்து கொண்டிருந்தது. அமெரிக்கால அவர் பாரக் ஒபாமா ஹிலரி கிளின்டனோட பணியாற்றியவர். அவங்களுக்காக உள்ள குழுவில் இருந்தவர். சரி, அப்ப அரசியல்ல நல்ல முதிர்ச்சியும் ரொம்ப ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்றாங்க, நாகரிகமான ஆள். சரி, அவரு என்ன பேசுறாரு என்ற செய்தி வந்திருக்குன்னு சொன்னா விகே சார்பாக அவரு பேச்சுவார்த்தை. சரி, அப்படி பேசும்பொழுது டிடிவி தினகரன் தனியா கட்சின்னு போயிட்டாரு, அவரை பற்றி விட்டுருங்க, அவர் வரமாட்டாரு அதிமுகவில் சேர்வதற்கு, குடும்பத்துல இருக்க யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதையும் சேர்த்து சொல்றாரு. அவர் காரணங்கள் பார்த்தா திவாகரன் மன்னார்குடி திவாகரன் பொறுத்தவரை உடல்நிலை என்பது ரொம்ப உற்சாகமா இல்ல என்பது ஒரு பக்கம். அவர் ஒன்னும் அரசியல் வரமாட்டாரு. விவேக்கு அரசியல்ல பெரிய இன்ட்ரெஸ்ட்ல, அவர் வணிகம் தான் அவருடைய ஆர்வம் சொல்லிட்டாங்க என்பதாக. மட்டும் இல்லாம எடப்பாடிக்கு உறுதிமொழி வேற கொடுத்துட்டாங்களாமே, அவர் தான் சிஎம் கேண்டிடேட், அவர் தான். கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் சசிகலா சொல்லிவிட்டார்கள், எடப்பாடி பழனிசாமி தான். வருகிற 2026 தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளரும் எடப்பாடி பழனிசாமி தான் என்ற உத்தரவாதங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அவர் அதற்கு இசைவு என்ற வார்த்தையை சொல்லாவிட்டாலும், செங்கோட்டையன் தலைமையிலான குழு விட்ட அவர் அமைதியாக இருந்தாலும் மெல்ல மெல்லத்தான் விஷயங்கள் வெளிவரும் என்றாலும் என்ன, இன்னொரு பக்கம் மருதை பற்றி அவர் சொன்னாராம், பேசும் இந்த மருது என்ற இளைஞரை பற்றி ரொம்ப நைஸ் ஜென்டில்மேன், ரொம்ப நாகரிகமா, ரொம்ப பண்போட பேசுறாரு என்று பாராட்டினாராம். ஓஹோ, இந்த அளவுக்கு செய்திகள் வருகிறது. ஆக ஏதோ ஒரு மறைமுக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக இசைவை தெரிவிக்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிற ஒன்றுபடலை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பது அங்கிருந்து வரும் செய்தி.